Hi friends, Smiley Food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னா கூழ் காய்ச்ச போறோம். அதுக்கு கூழ் கரைச்சி வைக்கணும். 1/2 கிலோ கேழ்வரகு மாவு முன்னாலே கரைச்சி வச்சிட்டு மறுநாள் தான் கூழ் காய்ச்சணும். அதுக்கு நான் இன்னைக்கு கூழ் கரைச்சி வைக்க போறேன். இது 1/2 கிலோ கேழ்வரகு மாவு. இப்போ இதுல வெறும் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி வைக்கணும். கை போட்டு நல்லா கரைச்சி வைக்கணும். அதான் நல்லா புளிக்கும். இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வைக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிடணும். கரைச்சி மூடி வச்சிருங்க. மாவு புளிச்சிருச்சு. ஒரு 8-10 மணி நேரம் இருக்கும். இப்போ நம்ம வந்து கூழ் காய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அரிசி 2 அழாக்கு இருந்தது. அதுக்கு ஒரு 7-8 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இப்போ இந்த தண்ணி சூடாகட்டும். நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருக்கேன். பச்சரிசியை 2 கிளாஸ் இருந்தது. 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவுனிங்கன்னா உடஞ்சிரும் அரிசி. இதை பாருங்க, நொய் மாதிரி உடஞ்சிரும். இப்போ உலை கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். இந்த தண்ணி இதுக்கு போதும். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வைக்கலாம். இது கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கரண்டி போட்டு கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டவ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் பாதிப்பாக சாதம் வந்துடுச்சு. தண்ணி பத்தல, அதனால பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சம் தண்ணி வெது தண்ணி வச்சு இப்போ ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு பாதி வேகணும். இது அது மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடுப்பை. அரிசி நல்லா வெந்து அந்த சாதம்லாம் வெந்துடணும். கூழ் பதம் ஆயிடணும். அது வரைக்கும் வேகட்டும். இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். வெந்துடுச்சு. இப்போ இந்த பாருங்க, இந்த மாதிரி மலர்ந்து வெந்துடும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு அரிசி எடுத்து நசுக்கி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வச்சு வச்ச மாவை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி மொல்லமாக கலந்து விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கலந்து விடுங்க. அது வேகணும். கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கரண்டியோ இல்லை மற்றோடைய காம்பு வச்சும் கலரலாம், இல்லை துடுப்பு மாதிரி வச்சும் கலரலாம். இப்போ இது வெந்துடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் எடுக்கும். இப்போ வெந்துடுச்சுன்னா நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, தண்ணியில் கை வச்சு நம்ம தண்ணி கையில் தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டாது. அப்படின்றா தான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். டவுல் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாளைக்கு கரைச்சி காட்டேன். இப்போ கூழ் எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படிதான் காஞ்சிருக்கும். இதை மேலெல்லாம் ஏடு கட்டியிருக்கோம். இதெல்லாம் லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ஏடு கட்டலை. நல்லா ஆற வச்சு மூடனிங்கன்னா ஏடு கட்டாது, இல்லைன்னா ரொம்ப ஏடு கட்டிடும். எனக்கு இவ்வளோ தான் தேவை. இதில் பாதி எடுத்து வச்சுக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரைச்சிக்கலாம். மீதி கட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போடலை நேற்று, பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா உப்பு கரையணும். இப்போ தயிர் போட்டுக்கலாம். தயிர் பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இதை விட தண்ணி வேண்டாம். இந்த அளவுக்கு குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. அதெல்லாம் கூழ் ரெடி ஆயிடுச்சு. சத்தான சுவையான கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட எல்லா காயும் போட்டு குழம்பு வச்சு முருங்கைக்கீரை ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.